கோயம்புத்தூரோட ஒன் ஆஃப் த மெயின் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாருக்குமே தெரியும். அங்கேருந்து வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. நம்மளோட திருமுருகன் கிராண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட டெம்பிள் டவுனுங்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கறதுக்காக வெங்கடாச்சலம் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த டெம்பிள் டவுன் ப்ராஜெக்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னா எப்படி சொல்லலாங்க? எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ்லேருந்து பட்டணம் பிரிவு அதில் வந்தோம்னா ஒரு 5-10 மினிட்ஸ் வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா பட்டணத்திலிருந்து நடுப்பாளையம் ரோடு, நடுப்பாளையம் ரோட்டில் நம்ம ரோடு பேஸ்லேயே வந்து ஒரு 60 அடி தார் ரோடு உள்ள போட்டிருக்காங்க. ஓகேங்க சார். இது கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். ஓகே, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இது நம்ம ஒண்டிப்புதூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு கரெக்டாகவே சொல்லிடலாம்? ஒண்டிப்புதூர்லேருந்து வர்ற மாதிரி இருந்தால் மேடம் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்க. சிங்கானூருங்க, அதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் ஒண்டிப்புதூர். அங்கேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி ஒரு ப்ராப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணிடலாம்? சைட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மோர் தேன் ஒரு 10 அம்யூனிட்டிஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். ஓகேங்க. தார் ரோடுங்க பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து 60 அடி தார் ரோடு. ஓகே. மெயின் ஆர்ச்சு 33 அடி ரோடு, 30 அடி 33 அடி. இதில் பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 சென்ட், 3 சென்ட், 5 சென்ட்டை பிரிச்சிருக்கோம். இந்த 5 சென்ட் இருக்கிற பக்கம்லாம் 33 அடி தார் ரோடுங்க. 3 சென்ட் இருக்கிற 1.5 சென்ட் இருக்கிற சைடில் பார்த்தீங்கன்னா 30 அடி தார் ரோடு. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இபி கனெக்ஷன், ஒவ்வொரு பிளாட்டுக்கு இண்டிவிஜுவல் பைப்லைன் இருக்குங்க. ட்ரைனேஜ் வசதி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்க் கொடுத்துருக்கோம். பார்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா, வாக்கிங் போகிறக்கெல்லாம் 8 போட்டு வாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இது 2 சைடு பார்க் இருக்குங்க. மெயின் என்ட்ரன்ஸ் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று. ஓகே. டிடிசிபி அப்ரூவல் எடுக்கிறதுக்காக அது போட்டிருக்கிறாங்க. மற்ற உங்களுக்கு வந்து ஈஸி அசஸபிள் ஃப்ரம் த திருச்சி ரோடு. ஓகே. ஏன்னா திருச்சி ரோட்லேருந்து வித்தின் 5 minutes to 7 minutesக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி நல்ல ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க இந்த சைட்டு. அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே நல்ல கிராண்டான ஆர்ச்சு, செக்யூரிட்டி கேபின், மேனுவல் செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா, ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர், ரோடு, இபி, ட்ரைனேஜ், பார்க் ஏரியா, கிட்ஸ் பிளே ஏரியா, வாக்கிங் ட்ராக்கு, மெடிடேஷன் ஹால்னு எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் டிடிசிபி நார்ம்ஸ் படி எப்படி பிளாட்ஸ் கொடுக்கணுமோ, என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பட்டணம்லேருந்து நம்ம இந்த ரோடு இருக்கு இல்லைங்களா, நடுப்பாளையம் ரோடு, இது வந்து பஸ் போகிற ரோடுங்க? இல்லை, பஸ் ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா பஸ் இப்போ கண்டினியூஸாக இருக்குங்க. ஓகேங்க. கண்டினியூஸாக இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஆமாம். ஒன்ஸ் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் நாட் பண்ணி வித்தின் 6 months ஒன்னே டெவலப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்துடும். ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 minutes டிஸ்டன்ஸ் தான். அப்புறம் உங்களுக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது உங்களுக்கு ஆல்ரெடி சேப்பாக்கம் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்குங்க. கண்டிப்பாங்க சார். ஏன்னா இன்னைக்கு கேட்டுக்கோங்க, கோயம்புத்தூர்லேயே வந்து மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். இது கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, நேஷ்னலாகவே பார்த்தீங்கன்னா பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் நம்ம கோயம்புத்தூரில் வரப்போகுது. அதுவும் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸில் வரப்போகுது. இது இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜுங்க. ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இங்கே வருது அப்படின்னா அதை சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கும், அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தோட மதிப்பு எந்த அளவுக்கு அதிகமாகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ தட் இன்னொரு 2-3 மாதம் கழித்து அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சும் பிரயோஜனம் இல்லை. இப்படி ஒரு சைட் இருந்துச்சு, இவ்வளோ கம்மியாக கிடைச்சதே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் கோயம்புத்தூருக்குள்ளே நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம். அதுவும் இந்த மாதிரி இன்றைக்கி வாங்கி போட்டோன்னா அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே நல்ல அப்ரிஷியேஷன், நல்ல ஒரு லாபம் வர மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சைட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸுங்க இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில். என்னதான் வந்து அது வந்து கவர்மெண்ட் சைடில் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறாங்க, அதை ஒட்டி நமக்கு ரேட் ஏறும் அப்படிங்கிறது தெரியும். சரி, இருந்தாலும் இன்றைக்கி உடனே வீடு கட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பக்கத்தில் ஸ்கூல், காலேஜஸ், பஸ் ஸ்டாப்பு, ஏதாவது கடைக்கு போகணுன்னா எங்கே போகணும் அந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போது நம்மளுக்கு இது நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்துலேயே ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஒரு 1 or 2-3 கிலோமீட்டர்ஸ் எஸ்பிஓ, ஐஓஸ்கல், அப்புறம் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் கேஐடி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பாப்பம்பட்டி பேர், அது ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ரெண்டாவது உங்களுக்கு ஒண்டிப்புதூர் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் கவர்மெண்ட் ஸ்கூல். ரெண்டாவது ஒரு 3 ஸ்கூல் நம்ம ப்ராஜெக்ட் சரௌண்டிங்கில் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ரெண்டாவது நீங்கள்
திருப்பூர் சைடு இருந்து வர்றீங்கனால பாப்பம்பட்டி பிரிவு வரும்போது ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கேஐடி கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் இந்த பெர்க் ஸ்கூல்னு ஒன்று இருக்குங்க பக்கத்துலேயே பாப்பம்பட்டி பிரிவு போகிற வழி. இல்லை இது ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இருக்குது மேடம். ஓகேங்க, ஏன்னா இது நல்ல எஜுகேஷ்னல் ஹப்பு தாங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்டணம்லேருந்து நடுப்பள்ளி போகிற ரோடு மேலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. ஆனால் நீங்கள் பல்லடம், சூலூர் அந்த ஏரியாவிலேருந்து வரீங்கன்னா பாப்பம்பட்டி பிரிவிலேருந்து கலைஞர் கருணாநிதி காலேஜ் வழியில் வந்தீங்கனாலும் நீங்கள் இங்கே ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து வர்றவங்களுக்கு நீங்கள் அந்த ரூட் பெஸ்ட்டு. இதே கோயம்புத்தூருக்குள்ளேருந்து வரீங்கன்னா ஒண்டிப்புதூர் வழியில் வரலாம் இல்லைங்களா? ஆமாங்க மேடம். ஓகே சார், இப்போது இங்கே வந்து மினிமம் எவ்வளோ சென்ட்லேருந்து எவ்வளோ சென்ட் வரைக்கும் பிரிச்சிருக்கீங்க, அதே மாதிரி சென்ட்டோட ப்ரைஸும் அப்படி சொல்லிடுங்க. இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்டுங்க. ஓகே, 1.5 சென்ட்லேருந்து 5 சென்ட் வரைக்கும் ஃப்ளாட் போட்டிருக்கோம். 1.5 சென்ட், 3 சென்ட், 5 சென்ட்டுங்க. சரிங்க சார். இதில் ப்ரைஸு பார்த்தீங்கன்னு வைங்களேன், 1.5 சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10.45 lakhs. ஓகே ஓகேங்க. அடுத்தது 3 சென்ட் பார்த்தீங்கன்னா கார்னர் ஃப்ளாட்டு 3 சென்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 lakhsங்க. ஓகே ஓகே. ரெண்டாவது 5 சென்ட்டில் கார்னர் ஃப்ளாட்டு மெயின் என்ட்ரன்ஸில் மெயின் ரோடு சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11.30. சரி, 3 விதமாக வச்சுருக்கேன். ஓகே, அப்போ 3 வேரியேஷன்ஸில் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 10.25 லட்சம் ரூபாயிலேருந்தே இங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் இல்லைங்களா? இப்போ நிறைய பேர் வந்து இடத்துக்குமே லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம இந்த ப்ராஜெக்ட்லேயுமே இடத்துக்கு லோன் பண்ணிக்கலாமாங்க? இல்லை, லோனு இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்ஐசி, நேஷனலைஸ்டு எம்என்சி பேங்க்கோட எல்லாமே டைப் இருக்குது. ஓகேங்க சார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் அவைலபிள். லேண்டுக்கே 80% வரைக்கும் பண்ணலாமா சார்? 70 to 80% வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஹையர் ப்ரொஃபைல் கஸ்டமர்ஸ் வரும்போது, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஹையர் ப்ரொஃபைல் வரும்போது எல்ஐசி, ஹவுசிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் லோன் அவைலபிள். அது வித்தின் 1 or 2 daysலேயே நம்ம லோன் சேங்ஷன் ஆகிருங்க. ஓகே சார், ஏன்னா இந்த குவிக் ப்ராசஸ் இங்கே தான் சார் கேள்விப்படுறேன். எல்லாருமே அப் டு 70% வரைக்கும் லேண்டுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. வித்தின் ஒரு 10 days இல்லை 12 to 15 days வந்து டைம் சொல்லுவாங்க. வித்தின் 2 daysல we can arrange the loan ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கான சப்போர்ட்டும் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் உங்களுக்கு லீகல் அவ்வளோ ப்ராப்பராக இருக்கிறதுனால தான் லோன் டக்குன்னு டிரான்சாக்ஷன் ஆகுதுங்க. ஸோ தட் இது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஆப்ஷன். 1.5 சென்ட்லேருந்தே பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் எவ்வளோல நம்ம பிளான் பண்ணலாம் சரிங்க? இல்லை, இப்போது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது நம்மளும் அது இன்ஹவுஸ் இன்ஜினியர்ஸ் டைப்பில் இருக்கிறாங்க. அதுக்கு கான்ட்ராக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்கோம். ஆல்ரெடி 3 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. ஓகேங்க. ஸோ நீ அதை கஸ்டமரை பொறுத்து வரும்போது அந்த சிவில் இன்ஜினியர்ஸை நாங்கள் கான்ட்ராக்ட் பண்ணி நாங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்க. கஸ்டமர் ஒன்லி உள்ள என்ட்ரி ஆனாங்கன்னா அவங்களுக்கு என்ன டாப் டு எண்டு வரைக்கும் என்ன சர்வீஸ் கொடுக்கணுமோ அது வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்க சார், ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு பிளானுங்க. வீடு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1.5 சென்ட்லேயும் கட்டலாம், இல்லை 5 சென்ட் எடுத்தும் கட்டலாம். ஸோ அது ஒரு கரெக்டான ஒரு ரேட் அப்படிங்கிறது நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு எந்த சைட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ வீடு வந்து கஸ்டமைஸ்டு பிளானில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்குமே 90% வரைக்கும் லோன் பண்ணலாம் இல்லைங்க சார்? அது இல்லை, வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% தான் கிடைக்கும். 70 to 80% வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா இங்கே வீடு வாங்கணும் அப்படின்னா ஒரு 80%, 20% உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தால் போதும். மீதி 80% வரைக்கும் இவங்க லோன் சப்போர்ட் பண்ணி. ஏன்னா அந்த லோன் ப்ராசஸிங் பண்ணுற பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்என்சி பேங்க். ஓகேங்க ஓகேங்க. ஸோ அதை நம்ம இமீடியட்டாக ஆல்ரெடி கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டைப் இருக்கிறதுனால உங்களுக்கு கஸ்டமர் வந்து உள்ள என்ட்ரி ஆகி அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்கன்னா போதும். ஓகே, அந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணி தர்றாங்க. ஓகேங்க சார், பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸி. இது கோயம்புத்தூரோட சென்டர் ஆஃப் ஏரியா. இப்போ வந்து நீங்கள் சென்னையில் எப்படி சேப்பாக்கம் ஒரு பெரிய ஏரியாவாக இருக்கோ அதை மாதிரி மாறப்போகிற ஒரு ஏரியா. ஆல்ரெடி நல்ல டெவலப்மெண்ட் தான். பஸ்ஸு போகிற ரோட்டு மேலேயே சைட்டு ப்ராப்பராக இவங்க எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. சைட்டை சுற்றியுமே இப்படி போனீங்கன்னா வித்தின் 3.8 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சுங்க. கரெக்டாக ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அடுத்து திருச்சி ரோடு ரீச் ஆகிற மாதிரி இருந்தாலும் கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ எப்படி யோசித்தாலுமே இன்றைக்கி வீடு கட்டுறதுக்கு சிங்காநல்லூர் பக்கத்தில் ஒரு பெஸ்ட்டாக ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஜிபியோட டெம்பிள் டவுன் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த சைட்டை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணணும், இங்கே உங்களுக்கான ஒரு சொந்த இடமோ இல்லை வீடோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கொடுப்போம். ஸோ கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம்.